31 நடக்க இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு 17வது தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு சூழல்ல பல்வேறு கட்சிகள் கூட்டணி அப்படின்ட்டு ஒரு மாயைகள்லாம் உருவாக்கி மக்களை எல்லாம் இழுத்து தேர்தலை சந்திக்க உள்ளன. 2014 துவங்கி இன்று வரை தேசிய மக்கள் சக்தி கட்சி எந்த தேர்தலையும் புறக்கணிக்காமல் இடைத்தேர்தலானாலும் சரி, பொது தேர்தலானாலும் சரி, அதிலே பங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். 2021 போன 16வது சட்டமன்ற தேர்தலில் 70 தொகுதிகளில் போட்டியிட்டோம். கூட்டணி கட்சிகளும் அதுல உள்ளடக்கி. இந்த 2024 பாராளுமன்ற தொகுதியில 9 தொகுதிகளில் போட்டியிட்டோம். இப்போ இந்த 2026ஆம் தேர்தல் வர இருக்கின்ற தேர்தலையும் பல்வேறு அமைப்புகளோட பேசிக்கிட்டு இருக்கோம், கூட்டணியும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு தனிப்பட்ட முறையில அதுக்கான செயல்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில இப்போ 20 வேட்பாளர்களை கொண்ட ஒரு முதல் பட்டியலை நாங்கள் வெளியிடணும் முடிவு செய்து அதை வெளியிடுகிறோம். அதோடு சேர்ந்து எங்களது கட்சிக்கான ஒரு தேர்தல் அறிக்கை, எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கையை விட்டு கொண்டிருக்கிறார்கள், இலவசங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள், தான தர்மம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கொள்கையிற்கேற்ப எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சிலவற்றை நான் இங்கே கூற விரும்புகின்றேன். பள்ளியிலே படிக்கும் குழந்தைகள் முதல் வகுப்பிலே இருந்து 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கமாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அது அரசு பள்ளிகள்ல மட்டும் இல்ல, தனியார் பள்ளிகளையும் நாங்க கொடுக்க விரும்புறோம். அதை எப்படி கொடுக்கிறோம்னாக்கா, அந்த தனியார் பள்ளிகள் ஏற்கனவே நீதிமன்றத்தால சில கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, எஜுகேஷன் ஃபீஸ் சொல்லிட்டு, அந்த கட்டணத்தை அரசே கொடுக்கும். எந்த பேங்க்ல கடன் வாங்கி பேங்க்ல அதுக்கப்புறம் தள்ளுபடி பண்ண முடியாது அந்த வாக்குவாதத்துக்கே நாங்க போல. சோ நாங்க அரசு தனியார் பள்ளிகள் நடத்தினாலும், அது தனியார் பள்ளிகள் நீங்க படிக்க வைக்க விரும்பினாலும் படிக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த கட்டணத்தை அரசே கொடுத்து விடும். இப்படி ஒரு செயல்பாடுகள். அதுக்கப்புறம் மற்றபடி நீட் தேர்வு அளிப்பேன் என்றார்கள். அது உச்ச நீதிமன்றம் வரை சென்று விட்டது. உச்ச நீதிமன்றமும் உறுதிப்படுத்தி விட்டது. நீட் தேர்வை நிராகரிக்க முடியுமா என்றால் முடியாதுதான். ஏன் அதை கண்டு அலற வேண்டும்? ஏன் நம் பிள்ளைகள் அவ்வளவு மக்கு பிள்ளைகளா? நீட்டு படிக்க தெரியாத பிள்ளைகளா? உங்களுக்கு சொல்லித்தர திராணி இல்ல, நீங்க அதுக்குண்டான ஆசிரியர் களத்தை வளர்க்கலன்றதுதான் எங்களுடைய பார்வை. அதனால நாங்க ஆசிரியர்களை தயார் செய்து, நீட் தேர்வு என்ன, நீ எந்த தேர்வு, ஜேஇ ஆகட்டும், ஐஐடி ஆகட்டும், ஐஏஎஸ் ஆகட்டும், அந்த பள்ளிக்கூடங்களை படிக்கும் போதே இருந்து அவர்களை தயார்படுத்தி அதற்கான செயல்பாடுகளை செய்வதுதான் எங்களுடைய நோக்கமாக, எங்களுடைய கொள்கையாக, எங்களுடைய தேர்தல் அறிக்கையாக வெளியிடுகிறோம். இன்னைக்கு போதைப் பொருள் ஸ்கூல்ல தான் முதல்ல ஆரம்பிக்குது. எப்படி நம்ம பள்ளிக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம அனுப்பி நல்லா படிச்சு நல்லா வாழ்க்கைக்கு வருவாங்க, நல்ல வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாக்கா, இன்னைக்கு போதைப் பொருள்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டு வருகிறது. இதை முற்றுமாக ஒழிக்க வேண்டியது ஒரு பக்கம். ஆனா இங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய காரணங்களால பல்வேறு குற்றங்களும் செயல்பாடுகளும் பிள்ளைகளை செய்யக்கூடிய ஒரு நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதற்கு முக்கிய காரணம் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல ஒழுக்க கல்வியே இல்லை. அந்த ஒழுக்க கல்விக்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதனால ஒழுக்க கல்வி கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படும். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிற படிப்புக்கு அடுத்தது நீ என்ன ஆகுவ, வக்கீலா போறியா, டாக்டரா போறியா, இன்ஜினியரா போறியா, எவ்வளவு சம்பாதிப்ப, எந்த கம்பெனிக்கு போனோம், இந்த சம்பாதன பணத்தை வச்சே பொருளாதாரத்தை வச்சே படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதை கொண்டுதான் தேர்வுகள் நடத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்னைக்கு சில பள்ளிக்கூடங்கள் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் சிலது இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னாக்கா இதற்கான வழிமுறையே கிடையாது. நீங்க எப்படி உங்களுடைய அறிவை வளர்க்கணும்ன்றதான் நோக்கத்துல அந்த பள்ளிக்கூடங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்து பள்ளிகளிலும் அறிவு சார்ந்த ஒரு கல்வி முறையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கும். அறிவு சார்ந்த கல்விதான் கொடுக்கப்பட வேண்டும். சோ அதுக்கப்புறம் முக்கியமானதான மருத்துவம். இன்னைக்கு மருத்துவம் பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. கார்பரேட் மயமாக்க வந்து கொண்டிருக்கிறது நம்ம மருத்துவத்துறை.
இந்த கார்பரேட் மயமாக்கப்பட்ட மருத்துவத்துறையில ஐசியூல படுக்க வச்சுட்டு வெறும் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட ஐசியூல படுக்க வச்சுட்டு 2 நாள்ல வீட்டுக்கு அனுப்பலானாக்கா இல்ல நீங்க ஒரு வாரம் படுக்க வைங்க, அப்போதான் எங்களுடைய நாங்க போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுகளை எல்லாம் நான் பார்வையிட்டு இருக்கோம். சோ இப்படியான ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு சூழல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதுல கண்டிப்பாக மக்களுக்கு முதுமை அடையும் போது, அதாவது ஒரு 60-65 வயது ஆகும்போது நிச்சயம் மருத்துவம் தேவை, அதை மாற்று கருத்தே கிடையாது. அதை அரசு கொடுக்குதுனாக்கா அதுக்கு எந்த ஒரு பொறுப்பு நம்ம தேர்ந்த அரசுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால 65 வயதை கடந்தவர்களுக்கு அனைவருக்குமே மருத்துவத்துல அரசாங்கமே அந்த மருத்துவ கட்டணங்களை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா இன்னைக்கு அரசு மருத்துவமனையில வசதிகள் இல்லைன்னு சொல்லலாம், இல்ல போக மனை இல்லைன்னு சொல்லலாம், பல்வேறு மனச்சிக்கல்களோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால எல்லாரும் தனியார் மருத்துவமனைக்கு போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறோம். அதே போல தனியார் மருத்துவம் எப்படி நம்ம பள்ளிக்கூடத்தை சொல்றோமோ இவங்கள தனியார் மருத்துவமனையிலேயே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கான கட்டணத்தை அரசு கொடுத்துவிடும். இந்த கட்டண நிர்ணயம் செய்யப்படும். இந்த மருத்துவமனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எந்த கட்டணமும் ஒரு கட்டண நிர்ணயம் இல்லை, எல்லாத்துக்கும் எம்ஆர்பி உண்டு. ஆனா மருத்துவத்துக்கு எல்லாம் எம்ஆர்பியே கிடையாது. என்ன வாங்குவாங்க, இந்த மருத்துவமனை எவ்வளவு வாங்குவாங்க, எனக்கு தெரிஞ்ச சமீபத்துல ஒரு நிமோனியா ஃபீவர் வந்த ஒரு குழந்தை 30 லட்சம். இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. அந்த 30 லட்சம் ரூபாய் எதுக்கு செலவு பண்ணாங்க என்னன்னே தெரியாது. அவங்க கொலைக்கின்றதுக்காக செய்தாங்க, ஆனா அந்த குழந்தை இறந்து விட்டது. ஆனா 30 லட்சம் ரூபாய் பணம் காலி ஆயிட்டு இப்ப நடுத்தருல நிக்குது அந்த குடும்பம். இதற்கெல்லாம் ஒரு விடுமில்லையாக தனியார் மருத்துவமனையில கூட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும், சட்டத்தின் பிரகாரம் அதுக்கான சட்டங்கள் இயற்றப்படும். அப்படி அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு அந்த கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும். அந்த கட்டணத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும். முதுமை அடைந்தவர்களுக்கு நிச்சயமாக அனைத்து சிகிச்சைகளுக்கும் அரசே ஏற்று செயல்படுத்தும். அப்போ கிட்டத்தட்ட தனியார் பார்த்தாலும் இலவசன்ற கணக்கில் தான் நாங்க கொடுக்க விரும்புறோம். இது மருத்துவத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கையா கொடுத்திருக்கோம். அதே போல சமூக நலன்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு முதியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தனியார் பிள்ளைகள் வந்து கவலைப்படாம அமெரிக்காலயோ லண்டன்லயோ எங்கேயோ இருக்காங்க, முதியவர்களை அம்போடு விட்டு இருக்காங்க. முதியவர்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, அவர்களுக்கு பொருளாதார ஆதாரம் இல்லைன்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதற்காக முதுமை அடைந்தவர்களுக்கு ஊக்கத்தொகை நிச்சயம் அரசாக ஊதியமாக வழங்கப்படும். இல்ல யார் என்னன்றதுல அவர் எந்த வசதி படைத்தவர் எப்படி என்பதில்ல. ஒரு எம்எல்ஏக்கு பென்ஷன் வராங்க, எம்எல்ஏக்கு பென்ஷன் வாங்குறது பத்தாம கொள்ளையடிப்பது பத்தாம பென்ஷன் வேற. ஆனா இங்க வந்து முதியவர்களுக்கு அனாதைகளாக விடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால முதியவர்களுக்கு அரசாங்கம் ஊக்கியத்தொகை கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லை. வயது ஆதாரம் இருந்தா மட்டும் போதும்.